இன்றைக்கு எல்லாவற்றையும் துறந்து கோமாளித்தனமான அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். பாசிச ஆட்சியாளர் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் இன்றைக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவிலே இருக்கு என்று சொன்னால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. பசியில் இருந்து பயத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம் தான் இந்த இந்திய மக்களினுடைய உண்மையான விடுதலை போராட்டம் என்ற அடிப்படையிலே இந்த எஸ்டிபிஐ கட்சி அகில இந்திய அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? சிறுபான்மை சமுதாயம், இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு என்ன பிரச்சனை என்று கூட இன்றைக்கு கூறுவதற்கு சட்டமன்றத்திலே யாரும் இல்லை. 4 ஆண்டுகளாக ஒரே ஒரு கோரிக்கை சிறைவாசிகளினுடைய விடுதலை. ஆனால் அந்த விடுதலை கூட இன்றைக்கும் சாத்தியப்படுத்த முடியாமல் சிறையிலேயே மரணமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்திற்கு பரிசீலிக்கப்படுகின்றது. பிஜேபி வந்துரும் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு உன்னுடைய அனைத்து உரிமைகளையும் உங்களுடைய அனைத்து உரிமைகளையும் குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திராவிட மாடல் அரசியல். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மட்டும்தான் தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக அனைத்து கோரிக்கைகளையும் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற சலாத்தினை பிரார்த்தனையோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒரு நல்ல தலைவனை விட ஒரு நல்ல தத்துவம் இந்த மக்களை வழிநடத்துவதற்கு மிகவும் அவசியம். விடுதலை 2ல ஒரு வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வெளிவரக்கூடிய ஒரு திரைக்கதை என்னன்னா, எண்ணற்ற தலைவர்கள் இந்த நாட்டிலே வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாரும் தத்துவத்தை கொண்ட ஒரு தலைவனாக இல்லை. அதனால் அவர்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் எவன் ஒருவன் தத்துவத்தினுடைய தலைவனாக, தத்துவத்தை கொண்ட நல்ல தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்ட தலைவனாக உருவெடுக்கின்றானோ அவன்தான் இந்த சமூகத்தை வழிநடத்த முடியும் என்ற ஒரு கருத்தை பதிய வைத்தார். அந்த கருத்து தான் உண்மையானது. உலகத்திலே எண்ணற்ற நாடுகளில் இந்தியா உட்பட கருத்தியல் ரீதியான தலைவனாக மட்டும்தான் ஒரு மக்களை சரியாக வழிநடத்த முடியும். என்ன கருத்தியல்? கருத்தியலுக்கும் இந்த மக்கள் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பதவி வெறி, பணவெறி, இப்படி பல ஆசை பாசைகளுக்காக இன்றைக்கு எல்லாவற்றையும் துறந்து கோமாளித்தனமான அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். அதே போன்று தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு இன்றைக்கு பல தலைவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு மகன், பேரன் உட்பட அனைத்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே அரசியல் கட்சியிலே இயங்க வைக்க வேண்டும் என்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் இல்லை இல்லை, பசியில் இருந்து பயத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம் தான் இந்த இந்திய மக்களினுடைய உண்மையான விடுதலை போராட்டம் என்ற அடிப்படையிலே இந்த எஸ்டிபிஐ கட்சி அகில இந்திய அளவிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை. என்ன பசியில் இருந்து விடுதலை? ஒரு மனிதன் பசியில் இருந்து பசியற்ற மனிதனாக, சிந்திக்கக்கூடிய மனிதனாக, அறிவாற்றல் கொண்ட மனிதனாக, ஒரு நல்ல தலைவனாக உருவெடுப்பான் என்று சொன்னால் இந்த இந்திய தேசம் வல்லரசான தேசத்தை நோக்கி செல்லும். ஆனால் அவன் என்னைக்கு பயத்தோட, எந்த நேரத்திலையும் பயம், பதட்டம், பசி, அதே மாதிரி சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி சம்பாதிப்பதை பூரா தன்னுடைய குடும்பத்துக்கே செலவிட முடியாத சூழ்நிலையில் அவன் மீது சுமைகளை சுமர்த்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இந்த வல்லரசாக மாற்றுவதற்கான முன்னேற்பாடுகள் இருக்கவே இருக்காது. அதனால்தான் இந்த எஸ்டிபிஐ கட்சி தலைவர்களை அறிவிக்கும் முன்பாக தன்னுடைய கொள்கையை அறிவித்தது. பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை தான் இந்த இந்திய தேசத்தினுடைய 2ஆம் விடுதலை போராட்டத்தினுடைய முழக்கமாக இருக்க முடியும் என்று முன்வைத்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிக வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? சிறுபான்மை சமுதாயம், இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு என்ன பிரச்சனை என்று கூட இன்றைக்கு கூறுவதற்கு சட்டமன்றத்தில் யாரும் இல்லை. ஏன்? கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்காக என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது?
4 ஆண்டுகளாக ஒரே ஒரு கோரிக்கை, சிறைவாசிகளினுடைய விடுதலை. ஆனால் அந்த விடுதலை கூட இன்றைக்கும் சாத்தியப்படுத்த முடியாமல் சிறையிலே மரணமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்திற்கு பரிசீலிக்கப்படுகின்றது. ஏன் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய முக்கிய அங்கஸ்தர்கள் வீதி வீதியாக போய் யாருக்கு ஓட்டு கேட்டாங்க? விடியல் ஆட்சி வரணும், இந்த சமுதாயத்திற்கு விடியணும் என்று ஓட்டு கேட்டார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு விடிவு வந்ததா? இந்த சமுதாயத்திற்கு என்ன திட்டம் சட்டமன்றத்திலே பேசப்பட்டது? 4 ஆண்டுகளாக ஒரு சின்ன திட்டத்தை அறிவித்தார்களா? கிடையாது. இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த சமுதாயத்தினுடைய பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த சமுதாயத்தினுடைய மாணவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சின்ன திட்டம், அதை கேட்பதற்கு கூட நாதியற்ற சமுதாயமாக ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டிலே இருக்கும் என்று சொன்னால் அது இந்த முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான். அன்பு உறவுகளே, இன்றைக்கு கேட்பதற்கு கூட நாதியற்ற சமுதாயமாக இந்த முஸ்லிம் சமுதாயம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த சூழ்நிலை? கேட்டா ஐயோ பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துரும் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு உன்னுடைய அனைத்து உரிமைகளையும், உங்களுடைய அனைத்து உரிமைகளையும் குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திராவிட மாடல் அரசியல். திராவிட மாடல் அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டில் என்ன வந்துச்சு? விடியல் வரும் என்று சொன்னார்கள். வெள்ளமும் மழையும் வந்து ஒட்டுமொத்த பஞ்சம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த திராவிட அரசியல் போகுது. பிஜேபி எதிர்ப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு திமுகவை அண்ணாமலை பாதுகாக்கிறாரு, அண்ணாமலையை திமுக பாதுகாக்குது. இந்த நீங்கள் சமீபத்திலே நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை திசை திருப்புவதற்காக அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு கோமாளி சாட்டை எடுத்து அடிக்கிறாரு. ஒட்டுமொத்த மீடியாவும் அதை திசை திருப்பி அந்த விஷயத்தை பேச விடாமல் மடைமாற்றக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்கிறாரு. ஆனால் அண்ணாமலைக்கு இவர் என்ன செய்கிறாரு? அண்ணாமலையே வளர்க்கிறாரு. எதிர்க்கட்சிகள் இருக்க, எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அண்ணாமலைக்கு பதிலளித்து அவரை பெரிய தலைவர்களாக இந்த திராவிட அரசியல் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, இந்த நுட்பமான அரசியல் புரிதல் இந்த சமுதாயத்திற்கு தேவை. இந்த நுட்பமான அரசியல் புரிதல் இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் நாதியற்ற சமுதாயமாக தான் இருக்கும். ஒரு சீட்டு தர்றேன், அமைதியாக உட்காரணும், எந்த உரிமையும் கேட்கக்கூடாது, எந்த கோரிக்கைகளும் முன்வைக்கக்கூடாது, எந்த அதிகார பகிர்வையும் கேட்கக்கூடாது என்று ஒரு சீட்டிற்காக ஒட்டுமொத்த அடிமை சாசனத்தையும் எழுதி கொடுக்கக்கூடிய சமுதாயமாக இந்த திராவிட மாடல் அரசியல் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு அனுதினமும் இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா மட்டும்தான் எந்த சமுதாயமும் இல்லாமல், எந்த ஜாதியும் இல்லாமல், எந்த மதத்திற்கும் இல்லாமல் தமிழர்களுடைய நலன், தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக அனைத்து கோரிக்கைகளையும் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ இன்றைக்கு கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சூறாவளியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வீரியத்தோடு உலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இன்றைக்கு ஏன் இந்த எஸ்டிபிஐ தேவை? இந்த எஸ்டிபிஐ எந்த உரிமையையும் சமரசம் செய்து கொள்ளாது. இந்த எஸ்டிபிஐ கட்சி இந்த கொள்கைக்காக மட்டும்தான் தலைவர்களை உருவாக்கும். தலைவர்களினுடைய குடும்பத்திற்காக ஒருபோதும் இந்த அரசியலை அடகு வைக்காது. இன்றைக்கு இந்த எஸ்டிபிஐ கட்சி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது? ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலும், ஏன் அதிகார பசி கொண்ட, அதிகார வெறி கொண்ட இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியாளர் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் இன்றைக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கு என்று சொன்னால் அது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஏன் உரிமையை கேட்கின்றோம், எந்த விதமான சமரசமும் இல்லாமல் கேட்கின்றோம். இந்த மக்களே பசியில் இருந்து, பயத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக அனுதினமும் லட்சக்கணக்கான தொண்டர்கள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? இந்த அதிகார பகிர்வு, இந்த சமுதாய அதிகாரம் இல்லையேல் அடிமைத்தனம் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு இந்த சமுதாயத்திற்கான அதிகாரம் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, இந்த இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து சமுதாயத்திற்கும், அனைத்து மதத்தினருக்கும் சரிசமமான அதிகார பகிர்வே
இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தீர்வு என்ற அடிப்படையில் இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா போராடி கொண்டிருக்கின்றது. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு இங்கு ஒரு சிறுமி அழகிய முறையிலே உரையாற்றினார். இதுதான் எஸ்டிபியினுடைய வெற்றி. அடுத்த தலைமுறைக்கு இந்த அதிகார பகிர்வினை, இந்த பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை என்ற தத்துவத்தை கடத்தி இருக்கின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சரியான பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம். அடுத்த தலைமுறை, இன்றைக்கு நாங்கள் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் இன்று என்ன அறிக்கை கொடுக்கின்றார் என்று முதல்வர் கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மக்களின் உறுப்பினராக, இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு நாதியற்ற சமுதாயமாக தன்னுடைய உரிமை, ஒரே ஒரு சமுதாயம் தாங்க, ஒரே ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனை தான் சட்டமன்றத்தில் பேசவே இல்லை. ஒரு சீஃப் செக்ரட்டரிகிட்ட போய் உட்கார்றோம், அங்கே போய் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் என்னங்க செஞ்சீங்கடா, இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணுன்றே எங்களுக்கு தெரியலைன்றாங்க. இந்த தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை சொல்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் வாக்களித்த இந்த ஒரு ஊரா போய் திராவிட மாடலுக்கு ஓட்டு கேட்டார்களே, அவர்கள் ஒருவர் கூட இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களினுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த விதமான கன்னி பேச்சை கூட சட்டமன்றத்தில் எழுப்பினாங்க. வேற என்னப்பா கொடுத்தீங்க? நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கட்டையை கொடுத்தோம். நாகூர் தர்காவுக்கு சந்தனக்கட்டையை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அதிகாரத்தை நம்ம பரிசீலிச்சுட்டு நம்ம இன்றைக்கு வீதியிலே உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு திராவிட அரசியல் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உடன் பிறந்தவர்களே, இன்றைக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால், அதிகாரம் நோக்கிய பயணம் இல்லை என்று சொன்னால், நாம் எல்லாம் அடிமைகளாக மாறிவிடுவோம். அதிகாரம் என்பது ஒரு சாதாரண மாவட்டத்தில் வார்டில் கிளையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்டு உறுப்பினரில் இருந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏன் பேருக்கு 2 முஸ்லீமை போட்டிருக்காங்களே போதுமே, பேருக்கு 2 முஸ்லீம்களை போட்டு என்ன செஞ்சாங்க? ஆமா சாமியை தவிர ஒன்றும் போடலை. எந்த கோரிக்கை இந்த சமுதாயத்திற்கு எழுப்ப வேண்டும் என்று கூட இன்றைக்கு 4 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் ஒன்றும் இல்லை. ஒரு கோரிக்கையை சொல்லுங்கள், ஒரு கோரிக்கையை ஒன்றுமே கிடையாது. கேட்டால் இந்த சமுதாயம் நாதியற்ற சமுதாயம், இந்த சமுதாயம் என்ன ஆனாலும் சரி பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை முழக்கத்தை சொன்னால் பயந்து போய் இந்த சமுதாயம் வாக்களிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈனத்தனமான அரசியலை இன்றைக்கு திராவிட மாற அரசியல் உங்கள் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயத்தின் அடிப்படையில் வாக்களிக்கக்கூடிய முறையை மாற்றி சிந்தித்து, நமக்கானவர்கள் யார், நம் உரிமைக்கானவர்கள் யார், நமக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் சிந்திக்காவிட்டால் இப்படிதான் அடிமைகளாக காலகாலமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அன்பானவர்களே, அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயம் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள், இந்த சமுதாயம் மட்டுமில்ல, இந்த தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எதிரொலிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பசியில் இருந்து விடுதலை, பயத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தலைவர்களாக உருவாக வேண்டும். ஒவ்வொருவர்களும் அதிகாரத்தை நோக்கி இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும். அப்படிப்பட்ட அரசியலை நீங்களும் நாங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.